கேரள சினிமா அகாடமியின் முன்னாள் தலைவர் ரஞ்சித் மீது மேலும் ஒரு பெண் பாலியல் புகார் அளித்துள்ளார். நடிகைகளின் அடுத்தடுத்த புகார்கள் காரணமாக இயக்குநர் ரஞ்சித், நடிகர் சித்திக் ஆகியோரை முதற்கட்டமாக கைது செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மலையாள திரையுலகில் நடிகைகள் மற்றும் பெண் கலைஞர்களுக்கு எதிரான பாலியல் தொல்லைகள் தொடர்பான நீதிபதி ஹேமா குழுவின் அறிக்கை வெளியான பிறகு தாங்களும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானதாக நடிகைகள் வெளிப்படையாக பேசி வருகின்றன. இந்த புகார்கள் தொடர்பாக கேரள அரசின் சிறப்பு குழு விசாரணை நடத்தி வருகிறது. இந்த குழுவிடம் நடிகர்கள் முகேஷ், ஜெயசூர்யா, மணியன் பிள்ளை, ராஜு, எடவேல பாபு உள்ளிட்ட 7 பேர் மீது துணை நடிகை ஒருவர் பாலியல் புகார் அளித்துள்ளார். ஏற்கனவே நடிகர் சித்திக் மீது ஒரு நடிகை அளித்த புகார் தொடர்பாக பாலியல் பலாத்கார வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வங்கமொழி நடிகையின் புகாரால் கேரள சினிமா அகாடமி தலைவர் பதவியிலிருந்து விலகிய ரஞ்சித் மீதும் பாலியல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் மட்டுமின்றி மலையாள நடிகர் பாபுராஜ், இயக்குநர்கள் துளசிதாஸ், VST குமார் உள்ளிட்டோர் மீதும் பாலியல் புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன. இதுவரை 18 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. பல மலையாள படங்களில் துணை கதாபாத்திரங்களில் நடித்துள்ள நடிகை ஒருவர் படப்பிடிப்பு தளத்தில் தனக்கு நடந்த துன்புறுத்தல் குறித்து விளக்கியுள்ளார். திரையுலகில் கடந்த 11 ஆண்டுகளாக பாலியல் துன்புறுத்தல், துஷ்பிரயோகம் உள்ளிட்ட எண்ணற்ற சவால்களை எதிர்கொண்டதாகவும் அவர் கூறியுள்ளார். My first experience in the movie location in Todupuzha 2013. I misbehaving by one hero. That time I am little fear and just push back and I am crying, and that same suddenly he is asking me sorry, and after that we are just like a friends and going back. But in past 11 years I am in movie field. So many issues are facing, not for me, or also my subordinate, also my friends and some ladies also facing same issues. Sexual harass, verbally sex words using. நடிகர் சித்திக் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த இளம் நடிகை தான் கொடூரமான முறையில் பலாத்காரம் செய்யப்பட்டதாக கூறி அவர் மீது தீவிர வாக்குமூலம் அளித்துள்ளார். நடிகைக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் சம்பவம் நடந்த நாளிலிருந்து ஆவணங்களை வழங்க மஸ்காட் ஹோட்டல் அதிகாரியிடம் கேட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து நடிகை விரிவான அறிக்கை அளித்துள்ளார். இந்த ஆதாரங்களை ஆய்வு செய்து வரும் போலீசார் சித்திக்கை கைது செய்யும் நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளனர். நடிகையின் ரகசிய வாக்குமூலத்தை திருவனந்தபுரம் நீதிமன்றத்தில் பெண் மாஜிஸ்ட்ரேட் இன்று பதிவு செய்ய உள்ளார். இந்த அறிக்கை வெளியான பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்படுகிறது. இதனிடையே இயக்குநர் ரஞ்சித் மீது மேலும் ஒரு பாலியல் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. 2012ஆம் ஆண்டு பெங்களூரில் உள்ள 5 நட்சத்திர ஹோட்டலில் ரஞ்சித் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கோழிக்கோட்டைச் சேர்ந்த பெண் ஒருவர் கேரள காவல்துறை DGPக்கு புகார் அனுப்பியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.